get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோள பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது அந்த காலத்தில் விளைஞ்ச சோளங்க இப்போயும் விளையுது. சோள பொரி உருண்டை செய்கிறேங்க. ஒரு கப்பு சோளம் எடுத்திருக்கேன், அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சோளத்தை வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கழுவி ஊற்றி ஈரம் பண்ணிக்கணுங்க. சோளத்தை கழுவிட்டு பாண்டில் வறுக்கணும். ஒரு கனமான பாண்டில் வச்சுருக்கேன். அது சூடானும்போது இது போடணும். லேசாக வறுக்கணுங்க. இப்படி வறுக்க பொரியுங்க. இப்படி வறுத்துட்டே இருந்தால் இப்படி பொரியுங்க. எல்லாம் பொரிஞ்சு பின்னாடி எடுத்துடணும். அப்படி எரியுதுன்னு இப்படி கூட மூடி விட்டுருங்க. இது மாதிரி வறுத்துக்கணும். பொரி ரெடிங்க. இப்படி வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ பவுட்ரு பண்ணிக்கணும். இது மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக வேணால், ரொம்ப இது வேணாம், ரவை மாதிரி இருக்கணுங்க. வெல்லம் போட்டிருக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. ரொம்ப தண்ணி வேணாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது பாகு வரணும். பாகுன்னா சும்மா ஒற்றை பாகு வந்தால் போதும். இப்படி சும்மா ஒற்றை பாகம் வந்தால் போதுங்க. பாகு வர வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒற்றை பாகம் வந்தால் போதும். அவ்வளோதாங்க, இது பாகு ரெடி. இது வடிகட்டி அப்படியே ஊற்றிக்க வேண்டியதாங்க. இதை உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். இது அன்றைக்கே செஞ்சு அப்படியே சாப்பிட்ணுங்க. வச்சு எல்லாம் சாப்பிட முடியாது. அன்றைக்கே வச்சு அன்றைக்கே சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளுடைய சோள உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.